இடது கை அது குடிக்குது. அது இந்த நல்ல சதை குறையிறது தான் ஐயா பாதிப்பு. ஆ, நல்ல சதை குறையிறது தான் ஐயா பாதிப்பு. ஆ, இப்ப என்ன சதை குறையுது? இப்ப குறையிறது சதை குறையல, கழிவுதான் வெளியேறுது. சதை குறையறது இல்ல, கழிவுதான் வெளியேறுது. அப்ப குண்டா இருந்தாவே கெட்டு ஐயா, போனோம்னு அர்த்தம். இடது கைக்கும் வலது கை கொஞ்சம் பெருசா இருக்கும், இடது கை கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்ப சமம் ஆயிரும். அது அழுகி சரிங்க இப்போ பார்க்கறதுக்கு குண்டா இருக்கிறவங்களே அழகா அழகா இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அழுகி போன பிணம்னு அர்த்தம். என்னது? குண்டா இருந்தாவே அழுகி அழுகி போன போன பிணம்னு பிணம். அர்த்தம். ஆம்பளையோ பொம்பளையோ அது குண்டா இருந்தா அழுகி போனவன்னு அர்த்தம். என்னது? அழுகி போனதுன்னு அர்த்தம். அத அத போய் எடையும் சொல்றது எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணு. வணக்கய்யா. 10 மணி கூகுள் வகுப்பு. 10 மணி கூகுள் வகுப்பு. ஆ ஏனுங்க ஐயா, ஆ, ஒவ்வொருத்தருக்கு தொலை தொலைன்னு தொங்கு சதையா இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு குத்துனா கூட உள்ள கை விரல் பதைய மாட்டேங்குது. அவ்வளவு இறுக்கமா கெட்டி சதையா இருக்குதுங்க. அது என்னங்க அப்படி? ஆமா, அது கெட்டு போச்சு. அது இருக்குமா கெட்டுப்போ அவன் இயங்க முடியாது. குளகுலன்னு இருக்கணும் இயங்க முடியாது. இது கெட்டியா இருக்குன்னு இயங்க முடியாது. ரெண்டுமே நோய் தான். ரெண்டுமே கொடூர நோய்கள். கெட்டியா இருந்தாலும் அது கொடூர நோய். கெட்டியா எதுக்கு இருக்கணும்? குளகுலன்னு எதுக்கு இருக்கணும்? வாழைத்தண்டு மாதிரி இருக்கணும் அல்லது ரப்பர் மாதிரி இருக்கணும். விரிந்து சுருங்கணும், விரிந்து சுருங்கணும், எல்லாமே விரிந்து சுருங்கணும். கெட்டியா இருந்ததுன்னா அப்படித்தான், குளகுலா இருந்தா அப்படித்தான். விரிந்து சுருங்கும் தன்மை நம்ம உடம்பே வந்து விரிந்து சுருங்குறதான். எல்லாமே விரிந்து சுருங்கணும், எல்லாமே விரிஞ்சு சுருங்கிட்டே இருக்கணும். அப்ப தொலைதளம் தூங்கிட்டு இருந்தேன்னா ஏன் இருகல, இறுகி போனா தொலைதளம் ஆகல. அப்ப ரெண்டுமே கட்டு போச்சு. அப்ப ரெண்டுமே அவங்க செய்யாது அவங்களுக்கு. அது காரணமா அவனோட உணவு பழக்கம் காரணம். பிறவிலிருந்தே இருக்கிற உணவு பழக்கம். எப்ப பல்லு வளர்க்க ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். இறுகி போய் அவன் சாக போறான், தொலைதளம் தொங்கி போய் சாப்பிடுவான். அதைத்தான் இழுத்து கட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போலியா என்ன பண்றாங்கன்னா, போலியான கருவிகளை வைத்துக்கொண்டு போலியான வேலை பண்ணிட்டு தான் அவர் ஆரோக்கியமா இருக்கிறான்னு சும்மா பொய், அத்தனை பொய். உடற்பயிற்சி பண்றவனுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆரோக்கியம்ங்கிறது என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி ஆரோக்கியத்தை பத்தி பேசுவீங்க? ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாது எப்படி நீங்க உடற்பயிற்சி பண்ண ஆரோக்கியம் எங்க நிரூபிச்சிருக்கிறீங்க? உடற்பயிற்சி பண்ணவனு சாகிறது இல்லையா? உடற்பயிற்சி பண்ணி செத்து போயிடுறான். உடற்பயிற்சி பண்ண எந்த விலங்கு பயிற்சி மையத்திலே அங்கே உளுந்து சாகுற உங்களை நாமளாவது அங்கே உளுந்த. சரி, உடற்பயிற்சி பயிற்சி எந்த புத்தகத்தில் இருக்குது? அது ஆசன பயிற்சி. ஆசனம்ங்கிறது அப்ப ஆசனம்ங்கிறது 3வது நிலை. 2வது நிலை ஏன் பண்ணல? ஆசனம்ங்கிறது 3வது வகுப்பு. அப்புறம் பிராணாயாமங்கிற காற்றுலயே, அதாவது காற்றுங்கிறது காற்று என்பது வேறு, பிராணன் என்பது வேறு. விண்வெளி சக்தியில வாழ்றத 4வது நிலை. அப்போ ஆசனம்ங்கிறது 3வது நிலைனா பையன் கேட்கணும் 2வது நிலை என்னன்னு கேட்கணும். 2வது நிலை யார் உலகத்துல யாருக்குமே தெரியாது. 2வது நிலை உலகத்துல யாருக்குமே தெரியாது. என்னன்னே தெரியாது 2வது நிலை. அப்புறம் எப்படி நீங்க யோக மையத்துக்கு போனீங்க? அப்புறம் கீழே 3வது சொல்றாங்களா? அது எப்படி? அட்டாங்க யோகத்தின் 8 நிலைகள் என்ன? அட்டாங்க யோகத்தின் 8 நிலைகள் வந்து இயமம்னு பேரு. இயமம்னா தனி மனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம். நியமம்னா தனி மனித ஒழுக்கம். பொது ஒழுக்கம் தெரியாது, தனி மனித ஒழுக்கம் தெரியாது. உன்னை யாரு வந்து ஆசனம் பண்ண சொன்னாங்க? ஆசனம் பண்ண ஆரோக்கியம் யார் நிரூபிச்சிருக்கீங்க? ஆசனம் பண்ண ஆரோக்கியம் யாராவது நிரூபிச்சிருக்கீங்களா? 100 பேர்த்த கொடுத்து உங்களுக்கு புற்றுநோய் நல்லா ஆயிடுச்சு, இவங்களுக்கு சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சு, இவங்களுக்கு கண்ணு நல்லா ஆயிடுச்சு, இவருக்கு வாத நோய் நல்லா ஆயிடுச்சு, இவருக்கு நல்லா யாராவது நிரூபிச்சிருக்கீங்களா? 100 பேர்த்த ஆசனம் போட சொல்லுங்க, நோயாளிகளை போட ஆசனம் போட சொல்லுங்க. 100 பேர்த்த எடுங்க, 100 பேருக்கு அது நோய் குணமாயிடணும். 100 சக்கரை நோய் எடுத்து 100 பேருக்கு ஆசனம் போட சொல்லுங்களேன், 100 பேருக்கு நோய் நல்லா ஆயிடணும். அதுதானே ஆசனம். ஆசன சக்கரவர்த்தி இவருங்க ஆண்டியப்பன் அவர்களே அப்படிதான் இருந்தாங்க. ஏனுங்க? அப்படித்தான். அதாவதுங்க சோத்தத்தின்னு செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. என்னது? சோத்தத்தின்னு செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. இவன் தேங்காய் வாழை தின்னு செத்து போயிட்டான், அவன் சோத்தத்தின்னு செத்து போயிட்டான், அவ்வளவுதான். அவன் புரோட்டா தின்னு இருப்பாரு. அவரு இல்ல, உலகமே சோத்தத்தின்னு சாகுறது தானே. சாதாரண மனிதர் தான் அவங்களாம், ஒண்ணும் கிடையாது. அவங்களே சாதாரண மனிதர்கள் தான். என்னது?
நீங்க சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்களை போய் நீங்க ஏமாந்துட்டீங்க. அது வந்து 2000 ஆண்டு ஏன்னா யோகிகள் வெளியே வரமாட்டாங்க. மற்றவன கூத்தாடிகள். ஆசனத்தை வச்சுட்டு கூத்தாடுறவன். ஆசனத்தை வச்சு கூத்தாடிட்டு என் மூலம் ஏமாற்றம் இருந்தான். நீ உன்னுடைய நோயை குணமாக்க முடியாத கூட இப்ப என்ன அடுத்தனுக்கு என்ன ஆசனத்தை கிழிக்க போற நீ? உன்னுடைய நோயை குணமாக்க தெரியாதவனுக்கு அப்புறம் நீ யார்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இப்படித்தானே? அப்ப ஆசனம் என்பது 3வது நிலை. ஆசனம் 3வது நிலைன்னா அதுக்கப்புறம் முந்தைய நிலை என்ன? நியமம் நியமத்துக்கு அடுத்தது தானுங்க. சரி, ஏன் இஎம்ஐ ஏன் சொல்லி தரல? அது சொல்லி தரலிங்க. அப்புறம் நியமம் ஏன் சொல்லி தரல? அப்புறம் ஆசனத்தை சொல்லி தரீங்க. சரி, ஆசனம் போடுறவங்க ஆரோக்கியமா இருக்கானா? மோடி இந்த ஆசனம் போடுறாரு. ஸ்டாலின் ஆசனம் போடுறாரு என்னமோ தெரியல. அப்புறம் அவன் பையன் போடுறாரு என்னமோ தெரியல. எப்படி இருந்தாலும் போகத்தானே போறாங்க எல்லாருமே. ஆமாங்க. அப்புறம் என்ன? ஆக இது தப்பாவே கொண்டு போயாச்சு. யோகிகள் தான் இத யோகிகள்னா என்ன 7ஆம் அறிவை பயன்படுத்துறான். அவன் தான் இந்த வழிமுறை கண்டுபிடிச்சான். யோகிகள் தான் 1ஆம் நிலை பொது ஒழுக்கம், 2ஆம் நிலை நியம ஒழுக்கம். நியமத்துல முதல் விதி அக தூய்மை புற தூய்மை ரெண்டுமே. அக தூய்மை என்ன அர்த்தம்? புற தூய்மை நீர், அக தூய்மை நீர். நீரை வைத்து தான் நான் பண்ணணும். இது சோத்தத்தினுக்கு எப்படி பண்ண முடியும்? நீ நான் தான் கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில இருக்க அத்தனை யோக மையத்தை நான் கேள்வி கேட்கிறேன். ஆரோக்கியம் எங்கடா போச்சுன்னு நான் கேட்கிறேன். அப்ப சொல்றவன் செஞ்சு காட்டுறது இல்ல. ஆரோக்கியத்துக்கான அடையாளம் என்ன? ஆரோக்கியம்னா என்ன? முதல்ல சொல்லுங்க. ஆரோக்கியம்னா என்ன? அது மரணம் இல்லா வாழ்க்கைங்க, நோய் இல்லா வாழ்க்கைங்க. ரைட் ரைட். அப்ப நோய் இல்லாத வாழ்க்கைக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்தியாவுல? அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரி பெருகிட்டு போகுது? ஏன் மருத்துவமனை பெருகிட்டு போகுது? அப்ப யாரும் தப்பா சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லாரும் மருத்துவமனை பெருகிட்டு போனாவே நீங்க தப்பா சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். என்ன படிக்கிறீங்கன்னா படிக்கல. ஆகாரத்தை அந்த ஜீரண நீர் இதெல்லாம் இதான் பரிணாம ஒழுக்கம். இயற்கை பரிணாமத்தை படிக்கல. இப்ப நாம போட்டு எல்லாம் வாங்குவோம். நாம தெரிஞ்சங்காட்டி போட்டு வாங்குறான். அதனாலதான் நான் போட்டு எல்லாத்தையும் வாங்குறேன். எனக்கு தெரிஞ்சங்காட்டி பேச, எனக்கு அதுக்கான நூலை படிக்கிறேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி என்று பாவேந்தர் சொல்றாரு. நூலை படிச்சா தானே புரியும். நீ படிக்க வேறதை விட்டு போட்டு நீங்க சோறு எப்படி திங்கலாம், கறி எப்படி திங்கலாம், போண்டா எப்படி சுடுத்துங்களா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. யோக மன்றத்திலே போண்டா சுடுத்துன்னு தின்னுட்டு இருக்கிறீங்க. யோக மையத்திலே பாயசம் கிட்டி தான் எனக்கு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன தினி யாரு என்ன பாயசத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன பாயசம் யாரு? பாயசம் சாப்பிட்டு மோட்சம் கிடைக்குமா? ஸ்ரீரங்கத்துல பாயசம் கிட்டி விற்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துல அப்புறம் அந்த இது கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கத்துல பொங்கல் கொடுக்குறாங்க. பொங்கல் கொடுத்தா நேரம் கிருஷ்ணனை பார்த்துருவீங்களா? என்ன நோக்கம் இது? அப்ப இந்த சோறு தண்ணி பயலுக அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க யாரோ உணவு கொடுக்குறீங்க, எவனோ சமைக்கிற, எவனோ சாகுறான். அப்ப உற்பத்தி பண்றவனை யாரு? உற்பத்தி பண்றவனை யாரும் கண்டுக்கிறது இல்ல. 3 வேளை நொறுங்க தின்னுங்கிறான். உற்பத்தி பண்றவன் உற்பத்தி பண்றவன் தின்னுட்டு இருந்தா என்ன ஆகும்? எல்லாரும் விவசாயிகள் போற நிறுத்திட்டு ஹோட்டல் கடைக்கு போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? 3 வேளை திங்கற அவன் பார்த்துட்டே இருந்தானா? இங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப உடைப்பாடிகள் அதான் 3ஆ பிரிச்சாச்சு. அப்ப தின்னுட்டு வாழ்ற கூட்டம் தான். அப்புறம் உழுது வாழ்ற கூட்டம். இப்ப நாம தவம் செய்து வாழ்ற கூட்டம். அப்ப தவம் செய்து வாழ்றவங்க தான் நம்ம. தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தான் தவம். அதனால இந்த உணவை பற்றி பேசுகின்ற பொழுதும் சரியே, அப்புறம் உணவை பற்றி அதுக்கு யாரும் செய்யறது இல்லை. உணவு வந்து மண்புழு சாகவே கூடாது. அப்புறம் மானாவாரி தான் செய்யணும். 16 வயசுக்கு மேல எல்லாத்துக்கும் உணவு கிடையாது. இது எப்படி இருக்குது? இதுதான் இயற்கை சட்டம். 16 வயசுக்கு மேல எவனுக்கு உணவு கிடையாது. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. பெண்களா இருந்தா பழங்கள் சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கோ, வேணா பழங்கள் சாப்பிட்டே வாழு, அவ்வளவுதான். பழம் வேணா நீ உற்பத்தி பண்ணிக்கூட, அதுவும் கடல்வே வாங்கக்கூடாது. நீயே உற்பத்தி பண்ணிக்கணும். பின் எங்க போவ நீ? பெண்கள் வேணாலும் பழத்தை நீதான் உற்பத்தி பண்ணிக்கணும். அல்லது சக்தி ஆகாயத்துல இருந்து எடுத்துக்கணும். சக்தி ஆகாயத்துல இருந்து எடுத்துக்கோ. வேணும்னா நீ உற்பத்தி பண்ணிக்க. ஏன் அங்க போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க? இப்ப கிலோ 200 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு. எந்த பழம் வந்து எந்த பழமையா சிறந்த பழம் சொல்லுங்க? எந்த பழம் சிறந்த பழம்? எந்த எதுவா இருக்கட்டும். இப்ப அது நீங்க உணவை பத்தி பேசிக்கிட்டப்ப நீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்க. ஞானப்பழம்ங்கிறது ரைட்டு. இப்ப பழம் சாப்பிடுன்னு சொன்னா எந்த பழத்துக்கு வாங்க? எந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியம் வர? ஆப்பிள் பழமா?
அந்த எவனோ ஒரு தெல்லவாரி ஆப்பிள எவனோ ஒரு தெல்லவாரி ஆப்பிள அறிமுகப்படுத்தியிருக்கான். எவனோ ஒரு விபச்சாரி, அமெரிக்கா ஒரு விபச்சாரி, ஆஸ்திரேலியா விபச்சாரி, என் படம் நல்லதுன்னு அவன் வித்துட்டு வரேன். நீ குருட்டு முட்டை மட்டும் போய் 200 போட்டு வாங்கிட்டீங்க. 200 ஒரு கிலோ வாங்கிட்டு நம்ம குடும்பம் உருப்படுமா? உருப்படாது. அப்புறம் எப்படி அப்ப சொல்றீங்க? திராட்சை வந்து 1000 ரூபாய்க்கு விற்குது, 500 ரூபாய்க்கு. எல்லாம் ஆமாங்க. எல்லாம் உள்ளதுலயே பிரச்சனை. பப்பாளி தான் கிலோ 20 ரூபாய்க்கு ஐயா. பப்பாளி தான் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு உள்ளதுலயே கம்மி கிலோ. மற்றது எல்லாமே காஸ்ட்லி தான். எங்க போறது? அப்ப பப்பாளி எதுக்கு? பப்பாளி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு யார் சொன்னாங்க? பப்பாளி சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். ஆமாங்க. அப்புறம் அதுக்கு 25 ரூபா. அப்ப காலையில எத்தனை கிலோ திம்ப? அதுக்கு அது முடியவே முடியாது. காலையில 1 கிலோ திம்பியா? அப்ப எல்லாத்துக்கும் 1 கிலோ வெயி. காலையில 1 கிலோ பப்பாளி எல்லாம் 1 கிலோ சாப்பிட்டா அதுக்கு 250, மத்தியானம் ஒரு 300. அப்ப ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வேணும். ஐயா இந்த பச்சை காய்கறியை சாப்பிட்டு சில பேர் நலமா இருக்காங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? குடல் சுத்தமாயிருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் மீண்டும் மீண்டும் பசி எடுக்கும் இல்லைங்க. பழம் சாப்பிட்டாலும் குடல் காய்கறி சாலட் சாப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் பசி தூண்டிட்டே இருக்குங்க. எச்சா சாப்பிடல எவ்வளவு நாளைக்கு அதைவே சாப்பிட முடியும்? அப்புறம் வேற உணவுக்கு மாற சொல்லுங்க. பசிக்கு சார்ந்து இருக்கணும். அக்க போருங்க. அப்புறம் திரும்பவும் அந்த குடலை சுத்தம் பண்ணணுங்க. ஜீரண நீரை சுத்தமா ஆஃப் பண்ணிட்டும் வைங்க, கரண்ட் கட் பண்ணிட்டும் வைங்க, பிரச்சனையே இல்லை. அதுதான் இந்த ஆகாய சக்தி. அதுதான் இயற்கை நோக்கம். இயற்கை நோக்கமே பிரிச்சு வச்சிருக்குது. கோமாளிகளையும் பிரிச்சு வச்சிருக்கோம், அறிவாளிகளை பிரிச்சு வச்சிருக்கோம், தவசைகளை பிரிச்சு வச்சிருக்கோம். திங்கிறவ எனக்கு வேணும் வேணும்னு கேட்டே இருப்பான். உற்பத்தி பண்றவன் கேட்க மாட்டான். உற்பத்தி பண்ண விலை வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். உற்பத்தி பண்ற விலை வேணும்னு கேட்டிருப்பான். இவன் திங்கிறவன் இலவசமா கிடைக்குன்னு பேசிட்டு இருப்பான். ஏதாவது ஒத்து வருதான்னு பாருங்க. சோளக்கருது ஒரு சோளக்கருது 10 ரூபாய்க்கு விற்குதுன்னா எத்தனை கருத்து வாய்ந்தது? ஒரு சோளக்கருது 10 ரூபாய்க்கு விற்குது. ஆனா விவசாயிகளுக்கு நல்லது. அது நல்ல கருது கிடையாது. அத்தனையும் யூரியா போட்ட கருது. யூரியா அது காட்டுல. அதெல்லாம் வந்து சோளம்ங்கிறது இப்ப போடுற சோளம்லாம் வந்து தண்ணி கட்டி யூரியா போட்டு நாசம் பண்ணி வரக்கூடிய சோளக்கருது. அது இந்த மானங்கட்டு இன்னொரு கருது வருது, இனிப்பு கருதுன்னு வருது. அது வேலைக்காக நாத்த அவ்வளவு குசு நாத்த அடிக்கிறது. ஒரு கருது 20 ரூபாய்ங்கிற, ஒரே கருது 20 ரூபாய். அது இனிப்பு கருதாமா. அது வந்து ஏதோ ஒரு பன்னிமுண்டம் கண்டுபிடிச்சு இந்த கோலை என்ன பண்ணாலும் விவசாயம் என்பது அது நட்டம்தான். ஏன்னா நீ எதுல இருந்து உழைப்பு, நீ கடுமை உழைப்பு செய்யற. மானாவரி என்பதுதான் இயற்கை. மானாவரி என்பதுதான் இயற்கை. அப்படின்னா அந்த மானாவரியில வர்றதை வச்சுதான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது சில பேர் என்ன பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. நிறைய இருக்காங்க. ஆராய்ச்சிங்கிறது என்னங்கிறது வேற. இவன் இந்த சோம்பேறிகளுக்காக நாமே உழைக்கணும்னு கேக்குறேன். திண்ணி பெண்டார் இப்போ 3 வேளை தின்னுங்கிறான, நாமே அவனுக்கு உழைக்கணும்னு கேக்குறேன். அவனுக்கு ஏங்க நீங்க உழைச்சி போடணும்னு கேக்குறேன். 3 வேளை 7 வேளை தின்னு 10 வேளை தின்னு, இந்த எங்கேயே போய் தின்னுக்கோ. ஆமா, என்ன வெங்காயத்துக்கு ஊட்டல் விடணும்னு கேக்குறேன். இவனுக்கு அமைச்சு போறதுன்ற வேலையா? நாளைக்கு நீ படுத்துட்டீங்கன்னா அவன் எல்லாமே தப்பு. அதாவது சோம்பேறிகளை வளர்க்கவே கூடாது. சோறு போட்டாவே சோம்பேறி தான் அர்த்தம். ஏன்னா 16 வயசுக்கு மேல ஆகாரம் தேவையில்லை. 16 ஆகாரம்ங்கிற என்ன? அப்ப பூப்படி ஏன் ஆகாரம் தேவையில்லைன்னா, அந்த உள்ள இருக்கிற எல்லா மரபணுக்களும் இயற்கையாக எடுத்து பழக்கி கொள்ளும். இயற்கையாகவே எடுத்து அதுக்காக இந்த உடம்பை தயார் பண்றோம். அதனால இந்த காய்கறி கூட அந்த அடப்பு இல்லாம வச்சுக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. காய்கறில எந்த சத்து கிடையாது. என்னது? இல்ல காய்கறில விஷம் இருக்கு. காய்கறிலாம் விஷம் இருக்குது. ஆமா, விஷம் போடாம காய்கறி எந்த காய் இருக்குது? அதுல இயற்கையாகவே காய்கறில சோடியம் பொட்டாசியம் இருக்கு. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், எல்லா தாதுப்புகள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த தாதுப்பு ரத்தத்துக்கு எடுக்குமா கெடுக்காதா? அதேதான். இதைத்தான் நாம சொல்றோம். அப்ப இயற்கையிலிருந்து வாங்கிட்டு வந்த உப்பு தான் இருக்கணும், ரத்தத்துல இருக்கணும். மத்த வேற எங்கேயும் உப்பு இருக்க கூடாது. இந்த ரத்தத்துல மட்டும்தான் அந்த இயற்கை இந்த உப்பை வச்சுக்கும். மற்றபடிக்கு நீ சாப்பிட்ற உப்புல என்ன தெரியும் பண்ணிவிட்டுரும், எல்லா பக்கம் படைப்பு விட்டுரும். தான் வச்சுக்காது. பாருங்களேன், நீ சாப்பிட்ற உப்பு எல்லா வகையிலும் உப்பு சாப்பிட்றீங்க. உப்புங்கிறது நேரடியா நாக்குல உப்புன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு தாதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். உப்புனாவே தாது. அது சுவை வேற மாதிரி இருக்கலாம். சுவை எப்படி இருக்கலாம்? உப்புனாவே நீ நினைச்சுக்கிறீங்க, ஓ சமையல் பண்ற உப்பு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. உப்புனா அது வெவ்வேறு சுவைகளுடையது, வெவ்வேறு பண்புகளுடையது. என்னது?
அதுல ஒன்னொன்னுக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க. அது போய் உள்ள மாத்திக்கிட்டே போயிடும், உன்னை கடுத்து சுடுகாடாக்கி விட்டுரும். ஆகையினால இந்த ஊதாரிகள் சொல்லிக்கொண்டு ஆடம்பர பிரியர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பானுங்க. நீங்க நீங்க விவசாயத்தை மூடுங்க, எல்லாரும் மூடிடுவாங்க. நீங்க விவசாயத்துக்கு மூட வேண்டாம், எல்லாரும் இந்த வாழ்க்கைக்கு வந்துடணும். இந்த வாழ்க்கைக்கே அகத்தூய்மை வாழ்க்கைக்கு வந்துடணும். அகத்தூய்மை வாழ்க்கை வந்துட்டு பூமி சும்மா ஓட்டுட்டோம்னா மூடிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்புறம் வாயில ஒரு கை கீழே அப்ப அந்த இன்ஃபோசிஸ் முடிச்சு போயிடும், ஆட்டம் போடுறது. அப்புறம் எம்பிபிஎஸ் டாக்டர் அறிவுரை சொல்றதா நின்று போயிடும். எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படி சேனல்ல வந்து அறிவுரை சொல்ற மாதிரி அது அந்த ஆட்டத்தை அடக்கணும்னா விவசாயம் ஒழிக்கப்பட, விவசாயம் ஒழிஞ்சுது, அது இன்னும் கவலைப்பட தேவையில்லை. என்னது, விவசாயம் ஒழிந்து விட்டது, அவ்வளவுதான். அம்மா அவனை எல்லாத்துக்கும் நோய் வருது இல்ல, அதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. அதிகமா கறக்கணும் ஐயா, பால் அதிகமா கறக்கணும். மாட்டை எவ்வளவு துன்புறுத்துறாங்க, அது தேவைக்கு அதிகமா பருத்தி கொட்டை முன்னாக்கி வச்சு ஊசி சுரக்கறக்கு ஊசி போட்டு அதை மிஷினாவே ஆக்கிட்டாங்க. அது காரணம் ஆசை தானே. அப்ப விவசாயிகள், விவசாயம் என்பது வேறு, மாடு வளர்க்கறது வேறு. மாடு வளர்க்கறது வந்து விவசாய தொழில் கிடையாது, அது மாடு மேய்க்கிற தொழில். மாடு மேய்க்கிற தொழில் கூட எதை கொண்டு விடுறீங்க, விவசாயத்தை கொண்டு விடுறீங்க. பண்ணி வளர்த்துறானுங்க, இப்ப நிறைய பேர் பண்ணி வளர்த்துறான். என்னது, விவசாயி கூட பண்ணி வளர்க்கிற கூட்டமா மாறிட்டாங்க. என்னது, லாபம் அதிகமாமா. மானம் கெட்ட குழப்பு. பண்ணி பீய வலிச்சிட்டு இருக்கிறானுங்க. நீங்க விவசாயிகளோட போக முடியாது, கிட்டையே போக முடியாதுங்க. 1 கிலோமீட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அது கண்டையும் போடுவாங்க, கண்டதும் கடுதி வேக வச்ச கோழி அசைவ பளிச்சுன்னு வேக வச்சு போட்டாங்க, சால்ட் போட்டு நான் பாத்துங்க. கிட்டையே போக முடியாதுங்க அந்த காட்டுக்கிட்ட, அந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்குங்க. அதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப காரணம், இப்ப விவசாயிகள் தன் தொழிலையே விட்டுட்டாங்க. விட்டு போட்டு மாட்டை பிடிக்கிறது, இப்ப ஈமு கோழி வச்சு எல்லாத்தையும் மொட்டை அடிக்கிறது, ஈமு கோழி வளர்த்து. சரி, இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாரு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யாரு இயற்கை என்ன பண்ணும்னா தவறான வழிகளில் பொருளீட்ட வைக்கும். என்னது, இயற்கை நோக்கம் தவறான வழியில் பொருளீட்ட வச்சு அவனை சாகடிக்கணும். நீயும் சாகணும், வாங்குறதும் சாகணும், அதான் இயற்கை. நீயே அதுக்காக அழைச்சி சரி, அதுக்கு ஒரு எல்லை இருக்கா, இல்ல, அப்படியே ஓடுறது. அதுதான் பாருங்க, முதல் நிலை பிறவி நிலை, பொருள் தேடுகின்ற வடிவம், இன்ப துன்ப வடிவம், பிறவி நிலை. அது பிறவியிலே இருந்த நிலையில விட்டுட்டு இப்ப வளர்ந்த நிலையில அது மாத்தணுமா இல்லையா? அப்ப அந்த மந்த புத்தி அந்த பிறவி நிலையும் விட தெரியறது இல்ல, அப்புறம் மந்த புத்தி எதுவும் செய்யறது இல்லை, அதாவது உற்பத்தியே பண்றது இல்லை, குறுக்கு வழி. அதாவது பொருள் தேடும்னா இப்ப கரன்சி தேடிட்டு இருக்கிறான். கரன்சி என்பது மனிதன் கண்டுபிடிச்சது. என்னது, மனுஷன் கண்டுபிடிச்சது. ஆனா ஆதி காலத்துல பொருள் தான் இருந்தது. ஆதி காலத்துல பொருள் கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க, பொருளை கொடுத்து பொருள் எடுக்கிறது. அது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா காகித பணத்தை திருடுவது. இப்ப காகித பணத்தை எப்படியாவது பிடிக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. காகித பணத்துக்கு மதிப்பு இல்லை, காகித பணத்துக்கு மதிக்க மாட்டாங்க. எந்த நாடும் காகித பணத்தை மதிக்காது. அப்ப நம்ம நாடு பிச்சை எடுக்கிற காரணமே இங்க உற்பத்தியே கிடையாது, இங்க கல்வி முறையே தப்பா இருக்கு, கண்டுபிடிப்பே கிடையாது நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல கண்டுபிடிப்புகளே கிடையாது. இப்பதான் கண்டுபிடிப்பு வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்கிறார், ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சார். இப்ப நான் வந்து தண்ணியில இருந்து கொண்டு வர கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு பேசிக் ஒரு அடிப்படை கண்டுபிடிச்சாச்சு. நீ இதை வந்து தண்ணீரை வந்து 3 வகையில கொண்டுட்டு வரணும். தண்ணீரே 3ஆ பிரிக்கலாம். இப்ப தண்ணீரை 1ஆ பிரிக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதை வெறும் எரிவாயு மட்டும் ராக்கெட் விடுறதுக்கு பயன்படுத்துறீங்க, இப்ப சமையலுக்கு கொண்டு வரக்கு பயன்படுத்துறீங்க. அதை கட்டுப்படுத்தி அப்புறம் ஜென்ரேட்டருக்கு கொண்டு வந்துடுவீங்க, அதை பயன்படுத்தி வண்டி வாங்க ஓட்டிடுவீங்க, ரைட்டா? ஆனால் நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, தண்ணீரை வந்து தண்ணீர் என்பது ரகசியம் யாருக்குமே தெரியாது. தண்ணீர் என்பது தானாவே துடிச்சிட்டு இருக்குது, அப்படியே துடிச்சுட்டே இருக்கு. அதுல இருந்து மின்சாரமே வெளியே வருது, 3 பொருள் வெளியே வருது. இவங்க மின்சாரத்தை கொடுத்து ஹைட்ரஜன் பிரிக்கிறாங்க, நம்ம எதையுமே கொடுக்காம மின்சாரம் வருது, எதையுமே கொடுக்காம ஹைட்ரஜன் கேஸும் வருது, எதுவுமே கொடுக்காம ஹைட்ராக்சன் வருது. காரணம் அதுல இருக்கிற தொழில்நுட்பம். அந்த மின்காந்த தகுடு தான் காரணமே. என்ன தகுடு? மின்காந்த தகுடு. அந்த மின்காந்த தகுடு 8 வகையான மின்காந்த தன்மையுடைய தகுடை நாம் என்ன பண்றோம், கண்ணுக்கு தெரியாத துகளாக மாற்றி மெட்டல் ஆக்சைடு கெமிக்கல் ரியாக்ஷனை மாற்றி மெட்டலை வந்து எந்த மெட்டலையும் சுட்டு சாம்பலாக்கிடலாம், எந்த மெட்டலையும் சுட்டு சாம்பலாக்கிடலாம். அதுக்கு பேர் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சுட்டு சாம்பலாக்கிட்டு அந்த ஆக்சைடு பேர் சொல்லிடுவாங்க. என்ன பேரை எந்த பொருளை சுட்டு எடுக்கிறோமோ அந்த பேரை சேர்த்திடுவாங்க. சேர்த்திட்டு ஆக்சைடு, எல்லாம் ஆக்சைடு தான். அயன் சுட்டு எடுத்தா அயன் ஆக்சைடு, அலுமினியத்தை சுட்டு எடுத்தா அலுமினியம் ஆக்சைடு, காப்பரை சுட்டு எடுத்தா காப்பர் ஆக்சைடு. ஏன்னா அதனுடைய இதனுடைய கேரக்டரே வேறையா இருக்கும், பண்பே மாறிடும்.
அப்ப அந்த பண்பு தான் தண்ணீரை தானாவே உடைக்கும். தண்ணீரை தானா உடைக்குதுங்க. அப்ப என்னன்னா அது கூட்டு கலவையை சேர்த்தணும். இதுதான் தாவரம் பண்ணிட்டு இருக்குது. தாவரம் என்னதுன்னா தங்கிட்ட 10-15 வகை உப்புகள் வச்சிருக்குது. அத்தனை கண்ணுக்கு தெரியாத உப்பு. அத்தனை உலோகத்தை உடைச்சி ஆக்சைடா மாத்திடுது. தாவரமே என்ன பண்ணிடுது, உலோகத்தை உடைச்சி அது ஆக்சைடா மாத்தி சூரிய வெளிச்சம் பட்டா மட்டும் காந்தமா மாறி சூரிய வெளிச்சம் பட்டா மட்டும் வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. அதெல்லாம் அறிவு. அதுக்கு என்ன, அதுக்கு ஹைட்ரஜன் தேவை, ஆக்சிஜன் தேவை, நைட்ரஜன் தேவை, கார்பன் தேவை, ஆர்கான் தேவை. இது தாவரத்துக்கு. நமக்கும் தேவை நைட்ரஜன் தேவை, ஹைட்ரஜன் தேவை, ஆக்சிஜன் தேவை, ஆர்கான்கிற ஒரு கேஸ் தேவை, கார்பன் தேவை, அப்புறம் காஸ்மிக் கதிர். எல்லாமே தாவரம் நாம ஒண்ணுதான். நமக்கு இடைஞ்சல ஒன்னே ஒன்று பசி ருசி மாட்டிடுது. தாவரத்துக்கு பசியும் கிடையாது, ருசியும் கிடையாது. ஆனா சுவாசம் உண்டு. அப்ப சுவாசத்துல தான் வாழுது. எல்லா உயிர்களும் சுவாசத்துல தான் வாழுது. எல்லா உயிர்கள் அத்தனையும் சுவாசம் தான். உயிர்கள் அத்தனையும் மற்ற எல்லா ஆமா சுவாசம். அதுக்கு சுவாசம் தான் வேலை செய்யும். தாவரம் சுவாசிக்கும். ஆமா. ஆனால் மெட்டல் என்ன பண்ணும், எல்லா மெட்டலும் விரிஞ்சு சுருங்கும். உலகத்துல தோன்றிய அத்தனையும் விரிஞ்சு சுருங்கும். உயிர்களத்திலும் சுவாசம் பண்ணும். எல்லாம் ஒண்ணுதான். எல்லா மெட்டலும் விரிஞ்சு சுருங்கும். தங்கம் விரிஞ்சு சுருங்கும், தகரம் விரிஞ்சு, எல்லாம் விரிஞ்சு சுருங்கிடு. நமக்கு தெரியாது இதெல்லாம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காது. நமக்கு தான் தின்னு போட்டு ஊற சுத்திட்டே இருக்கிறவன். தின்னு போட்டு மண்ணும் சுவாசிக்கணுங்க ஐயா. எல்லாமே அணுக்கலாம். எல்லாம் விரிந்து சுருங்கும். எல்லா பொருளும் விரிந்து சுருங்கும். ஆனா நான் புரிந்து கொள்ள முடியாது. என்னது புரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு. அதான் வேலையா உங்களுக்கு. உங்களுக்கு அதான் வேலையா. இங்கதான் நோய் வந்து சாகிறதா சப்பரன்னு. ஐயோ வயிற்று வலி, ஐயோ தலைவலி, ஐயோ பணம் சம்பாதிக்கணும், ஐயோ ஒரு காப்படிச்சு போடணும், கார் வாங்க, இந்த எண்ணத்திலேயே உட்காந்து இருந்தா அப்புறம் எப்படி இயற்கையை புரிஞ்சுக்குவீங்க? முதல்ல ஒழுங்கா ஒரு 10 நாள் உட்கார்ந்து சிந்திக்க முடியுதா? எந்த வேலையும் இல்லாம உட்காருங்களாம் பார்க்கலாம். ஒன்னே வேண்டாம், ஒரு மாசத்துக்கு எதுவுமே பண்ணாம நல்ல புத்தகத்தை மட்டும் படிங்களாம் பார்க்கலாம். உங்களால முடியுமான்னு பாருங்க. அதை நீங்க செய்யணும். முதல்ல எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஒரு மாசத்துக்கு காலையில நூலகத்துக்கு போயிடுவேன்னு, சாயங்காலம் 8 மணிக்கு என்னமோ 9 மணிக்கு நூலகம் திறப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு மூடுறாங்கல்ல, அங்க போங்களாம் பார்க்கலாம். முடிஞ்சா சாதிச்சு காட்டுக்கு பார்க்கலாம். 9 மணிக்கு நூலகத்துக்கு போயிடணும், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், வந்து தூங்கிடணும். பாடி காலையில 9 மணிக்கு போக மனக்குரங்கு அலையுதுங்க. அங்கயா அங்கயான்னு பேய் மாதிரி போங்களா? ஏன் போங்களா? போய்தான் பாருங்களேன். சும்மா அதை விட்டு போட்டு நாய் மாதிரி பேய் மாதிரி ஆய் பறக்கிறது. இதுதான் வந்து அந்த பிசா. இதுதான் வந்து அந்த நீ எங்க உட்காந்து பன்னிக்குட்டி கொடுத்தது, நம்ம உட்காந்து பன்னிக்குட்டி கூட்டுறதுன்னு உட்காந்து இருக்கிறோம். நம்ம பன்னிக்குட்டிகளோட பழகணும், என்ன புத்தி வரும்? அந்த புத்திதான் வரும். நீ அறிவாளிகளோட அதாவது நீ வெளியே போனாவே, நீங்க வெளியே போனீங்கன்னாவே உங்களுக்கு புகழ் வரும்னா தான் நீங்க போகணுட்டு போகக்கூடாது. அதனாலதான் யோகிகள் வெளியே வர மாட்டாங்க. எதுக்கு வரணும்? அதனாலதான் நீங்க யோகிகளை பார்க்க முடியாது. நீங்க பாதிகளை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த யோகிகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்ல மீறி கூத்தாடிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. என்னது கூத்தாடிகள் தான் பார்த்தோம். ஆமா, கூத்தாடி இப்ப பாக்குறீங்க. அது 70-80 வருஷம் கூத்தாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லா கூத்தாடியும் நாட்டை கெடுத்த வந்து எந்த கூத்தாடியும் நாட்டை திருத்தி இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாடு குட்டிச்சவர் ஆனது பாத்தீங்கன்னா கூத்தாடிகள் வச்சுதான் நாட்டையே கட்டமைச்சாங்க. இப்ப கூத்தாடி என்ன பண்ணுவான், விபச்சாரத்தனம் பண்ணுவான். அப்புறம் எல்லாரும் விபச்சாரம் ஆயிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியும். இயற்கைக்கு எதிரான வேலை அதுதான் இயற்கை பண்ணும். கூத்தாடி விட்டுதான் சீக்கிரம் கெடுக்கும். அதுல மயங்கரே இல்ல. ஆமா, அந்த கூத்தாடிக்கு யார் தேவை? அந்த கூத்தாடிக்கு பொம்பளைகள் தேவை. அந்த பொம்பளை எப்படி ஏறுவா? அந்த பொம்பளை இவன் சொல்ற மாதிரி அப்படித்தான் அவனுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, கூத்தாடினால் பணத்தை கொட்டுறாங்கன்னு இந்த மக்கள், கூத்தாடினா மக்கள் பணம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் கூத்தாடுறான் பாருங்க. ரஜினிகாந்த் கூத்தாடுனா, கமலஹாசன் கூத்தாடுனா, அவன் படமே நான் கூத்தாடினா சொல்றான் பல இடத்துல. கமலஹாசன் கூட தைரியமா நான் ஒரு கூத்தாடிதான். 74 வயசு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. அவன் 3 வயசுல இருந்து நடிக்கிறான். களத்தூர் கண்ணம்மாள் இருந்து நடிக்கிறான். களத்தூர் கண்ணம்மாள் ஆப்ரஸ் போட்டு மனம் விரும்புது ஏனுங்கய்யா. அந்த கூத்தாடித்தனத்தை விரும்புது பாருங்க மனம். அதுதான் இது அப்படியே இல்ல. அதுதான் அந்த கூத்தாடுறதுங்கிறது அறிவை கொடுப்பதற்கு கூத்தாடுன பரவாயில்ல, நாட்டை கெடுப்பதற்குன்னு கூத்தாடுறீங்க நீங்க. இயல் இசை நாடகம். இயல் என்பது இயல்ல இயங்கிட்டு இருப்பது, இசைனா இசைத்து பாடுவது,
நாடகம்னா நடித்து காட்டுவது. இதன் மூலமாக இயற்கை ரகசியத்தை சொல்லுவது, இயற்கை ரகசியத்தை அந்த நாடகமாடி சொல்வது, இயற்கை ரகசியத்தை பாட்டு பாடி சொல்லுவது, இயற்கை ரகசியத்தை தத்துவமாக்கி சொல்றது. இது சரிதான். ஆனால் இதை வியாபாரமாக்கி விபச்சாரமாக்கினது போல இந்த சினிமா நடிகர்கள். இது வியாபாரமாக்கி விபச்சாரமாக்கி மக்களை முட்டாளாக்குறது கூட சினிமா நடிகர்கள். இது 70 ஆண்டு இந்த தமிழ்நாட்டில் நல்லா பண்ணிட்டாங்க. அடிப்படை இயல் இசை நாடகம் அடிப்படையே வேற. இவன் நடத்துறது என்பது வேற. இவன் நடத்துறது போற விபச்சாரம். இவன் நடத்துறது போற விபச்சாரம். எந்த பொம்பளையா துணியோடு நடிக்கிறாங்க பாருங்க. அது காரணம் என்ன? அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. அவளுக்கு பணம் கொடுக்கறப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்துல நாடக நடிகர் கிட்டே போக மாட்டாங்க, தொட்டே பேச மாட்டாங்க. என்னது? அந்த கருத்தை பேசிட்டு போய் தொட்டே பேச மாட்டாங்க. ஆமா, அதுதான் உண்மை. அவங்க கருத்து அது மட்டும் இல்ல, ஆம்பளையா வந்து பொம்பளை வேஷம் போட்டுக்குவாங்க. அப்பெல்லாம் பெண்களே நடிக்க வர, ஆம்பளை தான் பெண்களை வேஷம் போட்டு நடிப்பாங்க. ஆண்கள் நான் சொல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களே பெண்கள் வேஷம் போட்டுக்குவாங்க. பெண்கள் அப்புறம் தான் பின்னாடி பெண்களே வர்றாங்க. அது தமிழ்நாட்டுல பெண்கள் நடிக்கவே வரமாட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு தமிழ்நாட்டு பெண்கள் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப வரமாட்டாங்க. அது எங்கேயோ வடக்குல இருந்து வரும், தெலுங்குல இருந்து வரும், கன்னடத்துல இருந்து மலையாளத்துல இருந்து வருமே தவிர தமிழ் பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் சினிமாவுக்கு போக மாட்டாங்க. என்னது? அந்த ஒழுக்கம் என்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது இங்க. தமிழ் நடிகள் எடுத்து பாருங்க, ஒரு 2-3 தான் வரும். என்னது? அதுவும் பேர் ஒழுக்கமா இருப்பாங்க. KP சுந்தரமா தமிழ் நடிகை தான், கிட்டே போக மாட்டாங்க. KP சுந்தரம்பாள் சிறந்த பாடலாசிரியர், சிறந்த நடிகர் இல்லையா, சிறந்த இசைக்கலைஞர், பக்திமான், எப்படி வேணாலும் இருக்கும். அந்த அம்மா படத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தாங்க. அப்புறம் பூரா எல்லாம் தெல்லவாரிக்குதான். அதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க. கருப்பு வெள்ளை படத்துல MGR, சிவாஜி எல்லாருமே சமூகத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா? சரி, இது வந்து இயற்கையினுடைய விளையாட்டு தான். இது யாருன்னு அவங்க மேல குற்றம் இல்லை. இது வந்து 2000 ஆண்டு இருக்கிற குற்றம். இத்தனை ஆண்டு 2000 ஆண்டா இருக்கிற குற்றம். நம்ம இவங்களை ஏன் சொல்லி என்ன பண்றீங்க? அடிப்படையே தப்பு. அப்ப நம்ம அடிப்படையில இருந்து ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா இங்க MGR, சிவாஜி, கருணாநிதினு பேசிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது. என்னது? இவங்க ஏங்க குற்றவாளி? அடிப்படையே தப்பா இருக்க. அடிப்படையே தப்பா இருக்குது. ஆமா, வளர்த்துறதே தப்பா இருக்குது. என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? அறிவாளிகள் சபையில் போய் குழந்தைகள் நிறுத்த சொல்றாரு. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையிட்டு முந்தி இருப்ப செயல். ஒருத்தன் கூட செய்யறது இல்லையே. தெல்லவாரியத்தான் நான் நிறுத்துறீங்க. ஒரு தெல்லவாரியத்தானே நிறுத்துறீங்க. அறிவாளிகள் சபையில் இப்ப நான் கூட இத பத்தி பேசுறேன். இந்த மாதிரி 1 கிராம் தண்ணியில இருந்து 1 வோல்ட் எடுக்க முடியும், 0.9 வோல்ட் எடுக்க முடியும். ஏதோ எடுக்கிறேன் 5 1/2 வோல்ட் எடுத்தாலும் அது லாபம் தான். அதை இப்ப அதெல்லாம் பாக்குறாங்கல்ல, பேசுறாங்க இல்லையா. அப்ப இந்த அறிவை புரிஞ்சுக்கணும்னா இப்ப இயற்கை ரகசியத்தை புரிஞ்சு, எப்படி 1 கிராம் தண்ணி இருந்து தண்ணி வருது? ஆமா வருது. அதை எப்படி வளர்த்து எடுக்கலாம்? அப்ப இதுதான் கண்டுபிடிப்பு, இதுதான் மலிவு. நம்ம மலிவான அப்ப யாரு இந்த பேசணும்? அறிவாட்டு தான் பேச முடியும். யார்கிட்ட பேச முடியும்? நீங்க ஆரோக்கியத்தை இப்ப ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய அறிவுங்க. ஆரோக்கியங்கிறது என்ன விளையாட்டா? ஆரோக்கியங்கிறது விளையாட்டா? அது எங்கேயும் விற்கப்படுறது இல்லை. எங்கேயும் ஆமா, நீங்க மாத்திரை சாப்பிட்டு நல்லா போகும், மருந்து சாப்பிட்டு நல்லா ஆகணும், எங்கேயுமே நல்லா ஆகுது. அதுதான் இது ஆரோக்கியத்தை பேசுறது மிகப்பெரிய அறிவு. ஆரோக்கியம்னா 3 அறிவு இருக்குது. ஆரோக்கியத்துல 3 பிரிவு இருக்குது. உடல் சம்பந்தமான ஆரோக்கியம். நீங்க ரத்தத்தை செக் பண்ணிட்டு மனதை எப்படி பாப்பீங்க? மாட்டிட்டீங்க. ரத்தத்தை சோதனை பண்ணிட்டு ரத்தத்தை பாரு, அவருக்கு ரத்தம் சுத்தமா தான் இருக்குது. யாருக்கு? கம்பம் திருமாவளவன் ரத்தம் சுத்தமா தான் இருக்குது. அவர் பலமுறை பார்த்துட்டாரு, ரத்த சுத்தமா தான் இருக்கான்னு பிரச்சனை தீரலைங்கிறாரு. என்ன பண்றது? அப்ப மனம் என்னாச்சு? மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. மனத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது. அப்ப மனதை எப்படி பண்ணுவீங்க? மனதுக்குள்ள பிரச்சனைனா எல்லாருமே வயிற்றுலதான் சுரக்கிற நீர். அந்த வயிற்றுல சுரக்கிற நீரை நீ கட்டுப்படுத்தல, மனம் நடங்காது. அப்ப சக்தியிலே நீ புரிஞ்சுக்கலாம் நீ. ஏன்னா இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். சித்தர்கள் என்பது இந்தியாவுக்கு சொன்னாங்க. இங்க இருந்துதான் நீங்க போயாகணும். இந்தியாவிலதான் சித்தர்கள் தோன்றினார்கள். நீங்க புத்தரும் கிடையாது, மகாவீரும் கிடையாது, இவனுங்கெல்லாம் சித்தர்கள் கிடையாது. சித்தர்கள் திருவள்ளுவர் தான் சித்தர், திருமூலர் தான் சித்தர். புரியுதுங்களா? சித்த வைத்தியம் என்பது வேறு, சித்த வைத்தியம் என்பது வேறு, சித்தர் என்பது வேறு. சித்தம்னா மனம்னு அர்த்தம். சித்தம்னா மனம்.
ஆமா, சித்த வைத்தியருங்கிற பேத்துல இப்ப தமிழ்நாட்டுல சித்த வைத்திய முறை இருக்கு. மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அது தப்பு, அது உடலுக்கு தான். ஆனால் சித்த பேரே சித்த மருத்துவம். சித்தம்னா மனம்னு அர்த்தம். என்னது? மனம் மனம் மனம். நீங்க மனதுக்கு தான் சொல்லணுமே தவிர நீ என்ன வாயில போடுற சொல்லிட்டு இருக்கிற? லேகியும் சாப்பிடு, என்ன குடிச்சுக்கோ, என்ன தேய்ச்சா முடி கருப்பா வளருமா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான பொய்! அது கருவேப்பிலை போட்டு காய்ச்சா முடி கருப்பு கருப்பு வளருமா? அத்தனையும் பொய், எத்தனையும் பொய். ஹேர் ஆயில் எல்லாம் அந்த காலத்துல வந்துருச்சு இல்லை கோல். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் இயற்கை உன்னை அறிவை மழுங்கடிச்சு தவறான வழியில போக வைக்கும். இதுவும் இயற்கையினுடைய விளையாட்டு தான். எல்லாம் சொல்றான் பாரு, எல்லாம் அவன் செயல்பான். அதுதான் உண்மை. எல்லாம் இயற்கையின் விளையாட்டு தான். ஒருத்தர் 10 பேர் செத்து போனாலும் இயற்கை தான், 10 பேர் பொழைச்சாலும் இயற்கை தான், 10 குழந்தை பிறந்தாலும் இயற்கை தான், 10 பேர் செத்தாலும் இயற்கை தான். எத்தனை பேர் சாகுறாங்க, இயற்கை கவலைப்படுதா? இத்தனை இளவையும் தாண்டி தான் 800 கோடி மக்களை மாறிட்டு இருக்குது. அப்ப இந்த பெருக்கத்துக்கு என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம கண் முன்னாண்டே குண்டை போட்டு 50 பேர் சாக நம்ம கண் முன்னாடியே பாக்குறோம். நேற்று பாரு பிலிப்பைன்ஸ்ல 200 பேர் சாகு. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கு டடாரு ஆடிச்சு, அவ்வளவுதான். கட்டல் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு கல்லூரி நினைக்கிறேன், கல்லூரி எங்கேயோ ஒரு 60-70 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. 4 பேர் என்னவான்னு தெரியல. 2 நாள் 3 நாள் ஆச்சு. 70 பேர் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப ஏதோ ஒரு நிச்சயமா அது அப்படியே ஒரு சர்ச்சு இடிஞ்சு அப்படியே உழுகுது. சர்ச்சு அது கட்டடம் தானே. அது சர்ச்சு என்ன, இன்னைக்கு கோயில் என்ன, உடனே அதுல வேற. அது எதா இருந்தாலும் உழுக வேண்டியது தானே, தரன்னு ஆட வேண்டியது தானே. என்னது? உழுக வேண்டியதானு. ஆமா, அதுல கட்டடம் மனுஷன் கட்டண கட்டடம் தானே. மழையே சரிஞ்சு உழுகுதாமா? மழையே சரிஞ்சு உழுகுதுங்க. சுனாமி வந்து அழிக்குது. மழையே சரிஞ்சு ஒரு ஊரே காலி அடிச்சுங்க. இதுல 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க மேல ஹிமாச்சல்ல மேல பாத்து வயநாட்டுல பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் செத்தான்னு யாருக்கு தெரியும்? அது இருக்கு ஒரு 200 பேர் செத்து இருப்பாங்க. அப்படியே அழிச்சு நொறுக்கிட்டு அப்படியே சேறு பூசி அது ஒரு 100 அடிக்கு மேல இருந்துருச்சு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எவனாலையும் போச்சு. வயநாட்டுல உதாரணத்துக்கு வயநாடு. இப்ப ஆமா, இதெல்லாம் நாம எங்க படுறோம்? அப்ப இதெல்லாம் இந்த கொடுமை எல்லாம் எங்க நடக்க? அப்ப இதுதான் காரணம், நிலநடுக்கு தான் காரணம். இதுதான் காரணம், நிலநடுக்கா. அப்ப நம்ம எது மேல உட்காந்துருக்கிறோம்? நிலநடுக்கத்துக்கு மேலதான் உட்காந்துருக்கிறோம். அப்ப நம்ம இருந்து எப்படி தப்பிப்பீங்க? ஒண்ணு ஆகாயம் தான். ஆகாயத்துக்கு போய்தான் தப்பிக்க முடியும். எங்க போய் தப்பிக்க முடியும்? அந்த ஆகாயத்துக்கு போனா ஆகாயத்துல சக்தி எடுக்கணும். அப்ப அதுக்கு பருவம் அடைஞ்சிருக்கணும். அது 16 வயசு தாண்டி இருக்கணும். இப்ப அங்கேயும் பிரச்சனை வருது. அப்ப 16 வயதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அப்ப குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்? வயது இப்படி எல்லாம் இதுக்கு இருக்குது, இந்த தொடர்ச்சி இருக்குது. அப்ப இந்த 16 வயசுக்கு இந்த பூப்பு, 15 கீழே இந்த பூப்பு, இதெல்லாம் பிரிச்சு பேசணும். அதனாலதான் நான் அந்த பல்லு முளைக்கிற வயசு, கனி சாப்பிடுற வயசு, கனியும் நிறுத்துகின்ற வயசு, இந்த 3 தான். தாய்ப்பால் குடிக்கிறதெல்லாம் அந்த குடிக்கிற வயசு. அதுக்கப்புறம் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட்டு பழகிறது, அதுக்கப்புறம் பழங்கள் நிறுத்திடுறது. இப்ப முடிஞ்சு போச்சு. இதுல நீ என்ன பண்ணிட்டு இதெல்லாம் விட்டு போட்டுறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு உங்க சௌரியத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த முறையை நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு மரணம் வந்துடும். நிறைவு செஞ்சுக்கலாம், மறுபடியும் பேசலாம். சரியா? இதுல சந்தேகம் இருக்கா? ஐயா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 3வது நாள் போயிட்டு இருக்கு. அருமை அருமை அருமை. 3வது நாள். ஆஹா, அற்புதம். கருப்பட்டி லெமன் டீ தான். அப்படியே போடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தூக்கம் அரைகுறையா வருது இல்ல? வர ஆரம்பிக்குது. அதாவது வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நேற்று தூங்குனீங்களே இல்லையா? அதான் தூங்குனே, கொஞ்சம் சிந்தனை ஓடிக்கிச்சே. அதான் ஏங்க சிந்தனை. தூக்கம் குறைஞ்சி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்குறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்குனா போதுமானது. எத்தனை? ஏதோ தூக்கம் வருது. அதுதான் நீ கணக்கு போட்டு பாருங்க. நீங்க பகல 2 மணி நேரம் தூங்கிக்குங்க, இரவு 2 மணி நேரம் தூங்கிக்குங்க, அப்புறம் இடையில 1 மணி நேரம் தூங்கிக்க. மொத்தத்துக்கு 5 மணி நேரம் தான். என்னது? அவ்வளவுதாங்க. நீங்க தொடர்ந்து தூங்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆமா, தொடர்ந்து தூங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓய்வெடுத்து செஞ்சு. இப்ப தூக்கம் வந்தா போய் தூக்கம் வருதா, பேசாம 2 மணி நேரம் தூங்கி உங்களுக்கு என்ன வேலை? போய் தூங்க வேண்டியதுதான். தூங்கிட்டே எந்திரிச்சு உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்புறம் ராத்திரியும் தூக்கம் வரும்னு நினைச்சீங்கன்னா என்ன? அப்புறம் தூங்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அப்படியெல்லாம் உடம்புல கிடையாது. அதிகபட்சமா அது என்னன்னா, இந்த ஓய்வு எடுக்கிறப்போ அதுக்கு தேவையான சக்தியை மீட்டு எடுத்துக்குது. என்னது?
ஆமா. சக்தியை மீட்டெடுக்குது. அதுதான் அந்த இப்ப பாருங்க, இப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, 1 கிராம் தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கணும் இல்லையா, அது பயன்படுத்தும் பொழுது 1/2 வோல்ட்டா வருது. பயன்படுத்தாத பொழுது திரும்பி 1 வோல்ட்டா மாறிக்குதுன்னா இது எப்படி? இதுக்கான ஆனா விளக்க சார்ஜ் ஆயிக்குது. ஆமா, நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அந்த வீடியோல போட்டு தருங்க, யூடியூப்ல போட்டுறேன். யூடியூப்ல போட்டா அது உலக மரம் போயிடும். ஆனா யாருக்கும் புரியாது. எனக்கு புரியும், என் பொண்ணுக்கு புரியுது, யாருக்கும் புரியாது. எனக்கு புரியும், என் பொண்ணுக்கு புரியும். இந்த தொடர்ந்து நான் சொல்ற மாதிரி செய்றவங்களுக்கு தான் புரியும். ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஸ்வீடன்ல பண்ணி பார்த்திருக்காரு. ஆமா வருதுங்க, ஆமா அதான். அப்படிங்க ஒரு சென்னையில் ஒருத்தர் பண்ணாரு, இவரு பழனிவேல் பண்ணாரு. ஆமா வருது. இதை எப்படி பெருசாக்குறது? இப்ப 1 வோல்ட் மின்சாரத்துக்கு என்ன 6 வோல்ட்? நமக்கு தேவை 200 வோல்ட். நம்ம வீட்டுக்கு தேவை 200 வோல்ட்டுமே 3 ஆம்பியர் வேணும். அப்பதான் ஒரு ஹெச்பி மோட்டார் ஓடும். குறைஞ்சபட்சம் நம்ம 1 ஹெச்பி மோட்டார் ஓடுற அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கணும். அப்ப நமக்கு எவ்வளவு தேவைன்னா, நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் தேவை. 750 வாட்ஸ் 1 மணி நேரத்துக்கு நமக்கு தேவை. அதாவது 1000 வாட்ஸ்னு வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் அல்லது 1 யூனிட். அப்ப 1 யூனிட் வச்சா நமக்கு குறைஞ்ச வச்சா 24 மணி நேரத்துக்கு 24 யூனிட் வேணும். எத்தனை? 24 அரசாங்கம் தர்றதை இலவசமா 1.5 யூனிட் தான் தருது. நான் சொல்றேன், ஒரு மனிதருக்கு சராசரி 24 யூனிட் வேணுங்கிறேன். அரசாங்கம் 1.5 யூனிட் சும்மா தருதுங்க. 1.5 யூனிட் சும்மா தருது. மாசத்துக்கு 50 யூனிட் சும்மா தானே தருது. 2 மாசத்துக்கு 100 யூனிட் சும்மா தருதே இல்லையா? நான் என்ன பண்றேன்னா, இந்த தண்ணீரை எரிபொருளா கொண்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் நீங்க 1000 யூனிட் தயாரிக்கலாம். அவரவர்களே தயாரிச்சுக்கலாம். அவரவர்களே ஹைட்ரஜன் தயாரிச்சுக்கலாம். அவரவர்களே எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சுக்கலாம். அவரவர்களுக்கு ஹைட்ராக்சைடு, இந்த 3ஐயும் தயாரிச்சுக்கலாம். செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல செலவே அதுல கிடையாது. ஏன்னா எல்லாம் மலிவு, கேவலமான பொருளை தான் அதுல போடுறோம். எல்லாம் கேவலமான பொருள், மலிவான பொருள் இயற்கையா இருக்கு. கேவலம்னா மலிவா கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மலிவா இருக்கிற பொருளை வைத்து கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம மின்சாரம் தயாரிக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். அது வரத்தான் போகுது. என்ன வரவதற்கு இன்னும் விஞ்ஞானிகளுக்கு இதை பத்தி தெரியாதனால நம்ம வெறும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆசிரியர்களுக்கு எழுதுறேன். இந்த கல்லூரி பேராசிரியர்கள், பயிற்சி பெற்றவங்க, கல்லூரியில் படிச்சுட்டு வெளியே வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் யாரும் அதை பத்தி பார்ப்பாங்க. அது எவ்வளவு டெவலப் பண்றாங்கிற அறிவே அவங்களுக்கு கிடையாது. நானே இது வரைக்கும் 50 பேராசிரியர்கள் அனுப்பிச்சிருப்பேன். ஒருத்தர் கூட அதை செய்யலாம், ஒரே ஒருத்தர் தான் செய்யலான்னாரு. செய்யலான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி செய்யலாம்? நான் இப்போ அந்த ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஏற்கனவே நீ பிஹெச்டி பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே எம்எஸ்சி படிச்சிருப்பீங்க, அடுத்து பிஹெச்சி படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி செக் பண்ணியாவது பார்க்கணும். 10 ரூபா செலவு செக் பண்ணாம உட்காந்துருங்க. இவங்க என்ன பண்றாங்க? 10 ரூபா செலவுல, அது ஒரு அதிகபட்சம் 50 ரூபா செலவுல சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு வெறும் 50 ரூபா தான் செலவாகும். அதை கூட இன்னும் யாருமே இது வரைக்கும் செஞ்சு பார்க்கல. 2 பேர் தான் செஞ்சு பார்த்துருக்காங்க. செஞ்சு பார்த்து அப்புறம் வேலை காலை எழுந்துச்சு போக வேண்டியது, வேலைக்கு திருப்பி வர வேண்டியது, ராத்திரி 10 மணிக்கு வர வேண்டியது, மறுபடியும் வேலைக்கு ஓட வேண்டியது. இப்படியே ஓடுறாங்க தவிர வெறும் சும்மா செய்தியில் பார்க்க வேண்டியது, நல்லா இருக்குது, ரைட், அவ்வளவுதான். யார் செய்வேன்? நானா போய் செய்வேன். ஆய்வகத்துல போய் உட்காரணும், பேசணும். அதுக்கு தியாகம் பண்ண யாரும் தயார் இல்லை. அப்ப என்ன பண்ண, நானே இறங்கி போகணும். நான் போனேன்னு வச்சுக்கோங்க, எந்த ஆய்வகத்துக்கு போறது? அப்புறம் என்ன ஆகும்? ஜிடி நாயுடு மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஜிடி நாயுடு பணக்கார, அவர் வியாபாரம் பண்ணிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சது பூரா வியாபாரம் பண்ணிட்டாரு. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது பூரா வியாபாரம் பண்ணிட்டாரு. வியாபாரம் பண்ணாரு, பட வண்டிகள் என்னென்னமோ பண்ணாரு, நிறைய. அது வேற. ஆனா கண்டுபிடிச்ச நிறைய பிரச்சனை. ஆனா மின்சாரத்தை கண்டுபிடிக்கல, அது வேற. மின்சாரத்தை மலிவாங்கிறது வேற. நாம மின்சாரத்தை மலிவா, காற்று அடக்குற அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதை பத்தி யோசிப்போம், பார்ப்போம். அப்படி சரியா? நன்றி.